கற்க கசர இஸ்லாம் எபிசோட் 20. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கற்றுக்கிற இந்த பயணத்தில் நான் உங்கள் ஹைரா. பாப்பா, சில சமயம் நியூஸ் பார்க்கும்போதோ இல்லை ஹிஸ்டரியை படிக்கும்போதோ இந்த உலகத்தில் மனுஷங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது மட்டும்தான் நடக்கிற மாதிரி தெரியுது. நம்ம போராட்டங்களில் நாம் தனிச்சு விடப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு வருது. ஆனா, நாம இப்போ கொஞ்ச நாளா இந்த மறைவான உலகத்த பத்தி பேசிட்டு இருக்கோம்ல. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம். மலக்குகள் என்னைக்காவது திரைக்கு பின்னாடி இருந்து வெளியில வருவாங்களா? மொமின்களுக்கு ரொம்ப கஷ்டமான நேரத்துல அவங்க நிஜமாவே உதவி செய்வாங்களா? இல்ல அவங்க வெறும் சாட்சிகள் மட்டும்தானா? வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு ஹைரா. இது ரொம்ப அவசியமான கேள்வி. அதுவும் இந்த டயத்துக்கு தேவையான கேள்வியும் கூட. நாம் வரலாற்றை வெறும் மனுஷங்களோட முடிவுகளாக மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் இஸ்லாத்தில் நாம் என்ன நம்புகிறோம்னாக்கா, இந்த வரலாற்றோட மிக முக்கியமான திருப்பு முனைகளில் அல்லாஹ் தன்னுடைய கண்ணுக்கு தெரியாத இராணுவத்தை அனுப்பி வச்சுருக்கான். மலக்குகள் வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்குறவங்க கிடையாது. அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. மறைவான வழியில் அவங்க நமக்கு நற்செய்தி சொல்லுவாங்க. சில சமயம் அநீதி நடக்கும்போது தண்டனையும் கொடுப்பாங்க. பத்ர் போர் மாதிரியா பாப்பா? ஆமாம், பத்ர் போர் தான் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். பத்ர் போகிறப்ப மூமின்கள் எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. ரொம்ப சோர்ந்தும் போயிருந்தாங்க. அவங்கள்ட்ட தேவையான போர்க்களத்துக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ரொம்ப கஷ்டமான நிலைமையில், ஏழ்மையான நிலைமையில் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கிட்ட அழுது அழுது துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அதுக்கு பதில் சொன்னான். சூரா அல் அன்ஃபாலில் அத்தியாயம் 8 வசனம் 9 அல்லாஹ் சொன்னா, அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபிம் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். நிச்சயமாக நான் உங்களுக்கு 1000 மலக்குகளை கொண்டு வரிசையாக உதவி செய்வேன். அந்த போர்க்களத்தில் இருந்ததை ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாரு ஹைரா. மூமீன்களுக்கு ஒரு இனம் புரியாத அமைதி கிடச்சி, மலக்குமார்கள் அவங்களோட பக்கத்தில் இருந்ததுனால. ஆயிரக்கணக்கான மலக்குகள் அவங்க கூடவே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த போர்க்களத்துக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை கிடச்சிச்சு. இதை கேட்கும்போது ஒரு சிலிர்ப்பு வருது பாப்பா. ஆனா மலக்குகள் போர் நேரத்துல மட்டும்தான் வருவாங்களா? கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரமாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. அவங்க நம்பிக்கைக்கான தூதர்கள்னு சொல்லலாம் நாம். ஏன்னா ஈசா அலை இஸ்லாம் அவங்களுடைய தாயார் மரியம் அலை இஸ்லாம் இருக்காங்களே, அவங்க ரொம்ப தனிமையில் பயத்தோடு இருந்தப்ப ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அதே போல் ஜக்ரியா அலை இஸ்லாம் அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அவர் நினச்சிக்கிட்டாரு, இனிமேல் எனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் மலக்குகள் அவங்கக்கிட்ட ஒரு நற்செய்தி சொன்னாங்க. சூரா ஆல இம்ரானில் அத்தியாயம் 3 வசனம் 39 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்னல்லாஹ யுபஸ்ஸிரூக பி யஹ்யா. நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு யஹ்யாவை பற்றி நற்செய்தி கூறுகிறான். யஹ்யாங்கிற அந்த குழந்தை தான் ஜக்ரியா அலை இஸ்லாம் அவங்களுக்கு இந்த செய்தி சொன்னப்புறம் பிறந்தாங்க. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப கீழான ஒரு நிலைமைக்கு வரும்போது அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி, கவலைப்படாத, ஒரு அதிசயம் நடக்க போது காத்துக்கிட்றி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க தைரியத்தையும் தராங்க, நம்பிக்கையையும் தராங்க. ஆனா இந்த தண்டனை கொடுக்கிற மலக்குகள்? அது அவங்க கடமையோட இன்னொரு பக்கம். நீதி செலுத்துறத சரியான முறையில் என்ஃபோர்ஸ் பண்ணுறது. லூத் அலை இஸ்லாம் அவங்களுடைய சமுதாயம் எப்படி எல்லை மீறினாங்க ஞாபகத்தில் இருக்கா? ரொம்ப அவங்க எல்லையை மீறி அநீதி செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப அல்லாஹ் ஒரு இயற்கை சீற்றத்தை அனுப்பினா அவங்கள காலி பண்ணல. அதுக்கு பதிலாக மலக்குமார்களை தான் அவங்கள்ட்ட அனுப்புனான். அவங்க முதல்ல லூத் அலை இஸ்லாம் அவங்ககிட்ட அவங்கள பாதுகாத்ததுக்கப்புறம் அந்த சமுதாயம் இருந்த நிலப்பரப்பையே அப்சைட் டவுனாக திருப்பிட்டான். அந்த மாதிரி ஒரு தண்டனை மலக்குமார்கள் தான் அந்த சமுதாயத்துக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ் ரொம்ப மிகப்பெரிய பொறுமையாளன். ஆனால் அவனோட நீதி செலுத்துகிற விதம் இருக்குல்ல, அல்ஹம்துலில்லாஹ், அது ரொம்ப துல்லியமானது.
இன்னைக்கும் உலகத்துல பெரிய அநீதிகளை வந்து நாம பார்க்குறோம். இதையெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய இராணுவம் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நாம நம்பிக்கை வைக்கணும். இது உலகத்துல ஒரு பேலன்ஸ உணர வைக்குது பாப்பா. ஆனா இந்த உலகம் ஒரு நாள் முடியுமே! அப்போ மலக்குகளோட வேலையும் முடிஞ்சுச்சா? அப்படி இல்லவே இல்ல. ஏன்னா அப்போதான் இந்த உலகம் முடியிறப்ப தான் வந்து மலக்குகளோட ரொம்ப தீவிரமான பணியே வந்து ஆரம்பிக்கும். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கியா? இஸ்ராஃபில்ங்கிற ஒரு மலக்க அல்லாஹ் வந்து இந்த உலகம் உண்டான காலம் தொட்டே படைச்சு வச்சிருக்கான். அவரு தன்னுடைய வாயில ட்ரம்பட்ட வந்து வச்சுக்கிட்டு தயார் நிலையில எப்போதுமே இருக்காரு. அல்லாஹ் வந்து ஸ் ஊதுங்க அப்படின்னு சொன்னா வந்து ஊதிருவாரு. அவர் ஊதுனா என்ன நடக்கும்? இந்த உலகம் எல்லாமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுமே வந்து அழிஞ்சிரும். மறுபடியும் வந்து அந்த ட்ரம்பட்ட அவர் ஊதுறப்ப இந்த உலகமே வந்து மறுபடியும் வந்து உருவாகும். அவ்வளோ பெரிய முக்கியமான வேலை அந்த இஸ்ராஃபில் அப்படிங்கிற மலக்குக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ மறுமை ஆரம்பிக்கும் போதும் அங்கேயும் மலக்குகள் தான் வந்து வாயில்ல காவலர்களா இருப்பாங்க. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் மாதிரியா? ஆமா, ஆமா. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் வந்து நரகத்தோட காவலர். அவர் வந்து ரொம்ப கண்டிப்பானவரு. ரொம்ப அதிகாரம் வந்து அவருக்கு வந்து அல்லாஹ் குடுத்துருக்கான். ஆனா, அவரோட முகத்துல சிரிப்பே இருக்காது. அவரோட முகம் எப்போதும் கடுகடுன்னு சொல்லிட்டுருக்கும். ஏன்னா, அவருடைய கடமை வந்து நீதி செலுத்துறது. அந்த நரகத்துல யாருக்குமே இரக்கம் காட்டுறதுக்காக வந்து அவர் இல்ல. அதனால தான் நரகத்துல இருக்கிறவங்க வந்து அவர்ட்ட சொல்லுவாங்களாம், இத வந்து அல்லாஹ் வந்து சூரா ஸுக்ருஃப் 43வது அத்தியாயம் 77வது வசனத்துல வந்து சொல்லி காட்டுறான். யா மாலிகு லி யக்தி அலைனா ரப்புக. மாலிக்கே, உன்னுடைய இறைவன்ட்ட வந்து சொல்லு, எங்கள வந்து இதோட வந்து சாகடிச்சிட்டோம். எங்களால முடியல. நாங்க இது செத்து போறோம். எங்கள வந்து முடிச்சிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்றத வந்து அல்லாஹ் குர்ஆன்ல வந்து சொல்லி காட்டுறான். ஆனா, இன்னொரு பக்கம் பாரேன். சொர்க்கத்துடைய அந்த இன்சார்ஜ் யாருனாக்கா வந்து ரில்வான் அலைஹிஸ்ஸலாம். அவர் கீழ தான் வந்து மொத்த சொர்க்கத்தோட மலக்குகளுடைய அந்த படையே வந்து இருக்கும். அவரும், அவரோட சேர்ந்த மலக்குகளும் நமக்காக சொர்க்கத்தோட வாசல்ல நின்டு நல்லவங்கள ரொம்ப அழகான வார்த்தைகளால வந்து வரவேற்பாங்க. சலாமுன் அலைக்கும் சொல்லியா வரவேற்பாங்க? கரெக்ட்டா சொன்ன. உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சலாமுன் அலைக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைய சொல்லி, நம்ம எல்லாரையும் சொர்க்கத்துக்குள்ள வந்து வரவேற்பாங்க. கற்பனை பண்ணி பாரேன். சொர்க்கத்தோட வாசல் நோக்கி நீ நடந்து போறப்ப, ஒளியால் ஆன அந்த மலக்குகள் உன்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே, "நீ ஜெயிச்சிட்ட. நீ இருந்த எந்த அளவுக்கு நீ பொறுமையா இருந்த. அதுக்கான வெற்றி உனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நிம்மதியா உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பார்த்து சொல்ற அந்த தருணம் எப்படி இருக்கும்? பாப்பா, பத்ர் போர்க்களத்துல ஆரம்பிச்சு சொர்க்கத்தோட வாசல்ல வரைக்கும் மலக்குகள் தான் இந்த வரலாற்றையே தாங்கி பிடிக்கிறாங்க. அவர்களோட கட்டளைக்கு கட்டளைக்கும் நம்ம ரியல் லைஃப் மத்தியில அவங்க தான் ஒரு பாலமா இருக்காங்க. உண்மதான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும், நம்மளுடைய எதார்த்தமான வாழ்க்கைக்கு நடுவுல வந்து மலக்குமார்கள் தான் வந்து பாலமா இருக்காங்க. அந்த எண்ணம் தான் நம்ம போராட்டங்களுக்கும் ஒரு அர்த்தத்த தருது. நாம இங்க தனியா போராடல. மலக்குகளோட அந்த பிரம்மாண்டமான வரவேற்புக்குள்ள முடியப்போற ஒரு மிகப்பெரிய கதையோட ஒரு பகுதியா வந்து நாம இருக்கிறோம். இது ஹைரா. இஸ்லாத்த கத்துக்கிற இந்த பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.